ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் வேலைக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஆனால் அதில் இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற இடத்துல தான் நிறைய பேருக்கு பெரிய தலைவலியே வருது. சைஸ் செட் ஆகலை, ஃபார்மேட் தப்புன்னு எரர் காட்டிக்கிட்டே இருக்கும். நிறைய பேரோட அப்ளிகேஷன் இதனால தான் பாதியிலே நிற்கும். அதான் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக உங்கள் மொபைல் ஃபோன்லேயே ஃபோட்டோ எப்படி ரெடி பண்ணி ஒரு நிமிஷத்தில் அப்லோட் பண்ணுறது அப்படின்றது தெளிவாக காட்ட போகிறேன். வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் எந்த தப்பும் இல்லாமல் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகே காய்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிக்கிட்டு அது சர்ச் பாரில் போயிட்டு ரிமூவ் பிஜி அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் வர முதல் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இங்கே அப்லோட் இமேஜின்னு காட்டுது பாருங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் எந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணணுமோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட ஃபோட்டோ கொஞ்சம் நேரத்தில் லோட் ஆகிடும். லோட் ஆனதுக்கப்புறம் இதை மாதிரி தான் பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம அதுக்கு பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு கலர் ஆப்ஷனில் போய்ட்டு ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணி முடித்தோடனே காட்டும் ஃபைல் டவுன்லோடட் 227 கேபின்னு காட்டுது பார்த்தீங்களா? இதை தான் நம்ம 100 கேபியாக கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பேக்கில் வந்துடலாம். பேக்கில் வந்துட்டு இந்த இடத்துல self-attested.com அப்படின்னு காட்டுது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிக்கிட்டு முதல்ல வர லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டுது பாருங்கள் ரீசைஸ் இமேஜ். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா அப்லோட் யுவர் ஃபைல்னு காட்டுது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணணும். இப்போ டவுன்லோட் பண்ணுமே அந்த ஃபோட்டோவை இந்த இடத்துல க்ராப் கேட்குது, க்ராப் கொடுத்துக்கலாம். இந்த வித்து இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து 320 கொடுத்துக்கணும். ஹைட்டு வந்து 400 கொடுத்துக்கணும். அப்புறம் டிபி பார்த்தீங்கன்னா 150 கொடுத்துக்கணும். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டும் சைஸ் இன் கேபி. இதுதான் முக்கியமான விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை 30 கேபிலேருந்து 100 கேபி வரைக்கும் கேட்டிருக்காங்க. நான் வந்து 100 கேபிலாம் கொடுக்கல, ஒரு 98 கொடுத்துக்கிறேன், 90னே கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபைல் நேம், இந்த ஃபோட்டோவுக்கு நான் ஒரு நேம் கொடுக்க போகிறேன். என்ன கொடுக்கலாம்? போஸ்ட் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல டவுன்லோட் கஸ்டம் இமேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா? கஸ்டம் சைஸ், அதை கிளிக் பண்ணுறேன். ஃபோட்டோ டவுன்லோட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். அடுத்ததாக நம்ம வந்து சிக்னேச்சரை எப்படி ரீசைஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி ரிமூவ் பிஜி அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்லோட் இமேஜ்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும். பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆனவுடனே பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு கலரை கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஃபோட்டோ டவுன்லோட் ஆனதும் பேக்கில் வந்துடணும். பேக்கில் வந்து self-attested.com இருக்குது பார்த்தீங்களா? அந்த வெப்சைட்லேயே திரும்பவும் போகணும். இந்த முறை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 லைன் காட்டுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல சிக்னேச்சர் ரீசைஸர்னு காட்டுது இல்லையா? அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அப்லோட் யுவர் ஃபைல்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண அதே ஃபோட்டோவை இங்கே அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ராப் கேட்குது, க்ராப் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வித்து எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா வித்து 300 கொடுங்க. ஹைட்டு 120 கொடுங்க.
டிபிஐ பார்த்தீங்கன்னா 150 கொடுங்க. சைஸ் இன் கேபி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்ம 20லேருந்து 100 கேபி வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 90 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைல் நேம் இதில் வந்து சைன்இன்ட்டு நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். டவுன்லோட் கஸ்டம் சைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை இன்னும் நீட்டாக ப்ரொஃபஷ்னலாக அப்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோவை ஜெமினி இல்லைனா சாட்ஜிபிடி அந்த அப்ளிகேஷன் உள்ள ஓப்பன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுக்குற ப்ராம்ப்டை அப்படியே போடுங்க. ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிக்கிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்துடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஜெமினி ஏஐயோட சிம்பிள் இருக்குது, அதை மட்டும் கிராப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ குட் டே.